Hello everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு நாம கிளாஸ் 12 சாப்டர் 7 இன்டீக்ரல்ஸ் பார்க்க போறோம். எஸ், இன்டீக்ரல்ஸ்னா என்னதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ். இப்போ d by dx of f of x வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை தருதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் எஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இது இப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணோம் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டி டெரிவேட்டிவ். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் இன்டீக்ரல் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் 6 ஃப்ரம் என்சிஆர்டி இன்டிகிரல் 4 e power 3x plus 1 dx. இப்போ dx வந்து ஃபார் எ ஹோல் டேர்ம் நம்மளால போட முடியாது. ஸோ அதை வந்து ஒரு டேர்முக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ இன்டிகிரல் 4 e power 3x dx plus integral dx, 4 e power 3x into dx plus dx. So integral 4 வந்து constant வெளியே வந்துரும். So 4 constant வெளியே வந்துரும். So உள்ள e power 3x dx plus integral dx, 4 constant e power nx dx னா டிஃபரன்ஷியேட் பண்ணா e power nx by n plus constant. ஸோ e power 3x, nக்கு பதிலாக 3 இருக்குது ப்ளஸ் 3, இன்டிகிரல் dx வந்து x. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் கூட ஆட் ஆகிருக்கும். ஸோ 4/3 e power 3x plus x plus c தான் ஆன்சர். இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். 7th integral x square into 1 minus 1 by x square. So integral x square into 1 minus 1 by x square dx. இது எப்படி போடுறதுன்னா இதுவும் uv மாதிரி இருக்கு. இது uன்னு எடுத்துக்கலாம், vன்னு எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணா இது இன்டீக்ரல்ஸ் எல்லாத்தையும் ஒரே டேர்முக்கு கொண்டு வரணும். ஸோ x square into 1 வந்து x square minus இது dx, x square by x square dx. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணலாம். x square dx minus integral dx. இப்போ x power n டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? x power n dx னா x power n plus 1 by n plus 1. அப்போ டிஃபரன்ட் இன்டிகிரேட் பண்ணா x square dx, dx டிஃபரன்ஷியேட் பண்ணால் x. இப்போ x cube by 3 plus x plus constant. இதுதான் வேல்யூ. அடுத்தது 8th கொஸ்டின், x square plus bx plus c quadratic equation form. ax square plus bx plus c dx. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணணும். இன்டிகிரேட் பண்ண என்ன வரும்னா ஃபஸ்ட்டு dx எல்லாத்தையோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்டிகிரல் ax ஸ்கொயர் dx plus இன்டிகிரல் bx plus bx dx plus இன்டிகிரல் c dx. இப்போது a கான்ஸ்டன்ட், a வெளியே எடுத்துடலாம். a வெளியே வந்துருச்சுன்னா இன்டிகிரல் x ஸ்கொயர் dx plus b கான்ஸ்டன்ட், b வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரல் x dx plus c கான்ஸ்டன்ட், c வெளியே எடுத்துட்டா dx தான் இருக்கு. இப்போது a வெளியே இருக்கு. x ஸ்கொயர் இன்டிகிரேட் பண்ணால் x cube by 3, x cube என்னாச்சு x cube by 3.
q/3 bx டிஃபரன்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் dx இன்டெகிரேட் பண்ணால் x. ஸோ இதுதான் ஆன்சர். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கேபிட்டல் சி, ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இப்போ என்னன்னு பார்ப்போம். சில பேசிக் ஃபார்முலாஸ் அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை இன்டிகிரேட் பண்ண என்ன வரும்? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்டிகிரல் sin x dx வந்து சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? காஸ். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் வரும்னா we know that it's cos. காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வரும். அப்போ இது கூட மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அது ஒன்றும் இல்லை, தையல் நடுவில் இருக்குது. காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் மாதிரி ப்ளஸ் சி வரும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் tan எக்ஸ் வரும் ப்ளஸ் சி. கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இதை இன்டிகிரேட் பண்ணால் வர வேல்யூ காட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இது பேசிக் ஃபார்முலாஸ். இதை வச்சு அடுத்த சம்ஸ் போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.